வில்லனாக நடித்துக் கொண்டிருந்த ரஜினிகாந்த் கதாநாயகனாவதற்கு மிக முக்கியமாக அமைந்த திரைப்படம் பைரவி. இந்த திரைப்படத்தை இயக்கிய பாஸ்கர் என்பவர் பின்னாட்களில் ஆஸ்கார் மூவிஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி படங்களை தயாரித்து வந்தார். தீர்ப்புகள் தீர்க்கப்படலாம் என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்தை நடிக்க அணுகிய போது நான் பெரிய பேனர்களில் மட்டும்தான் நடிப்பேன் என ரஜினிகாந்த் மறுத்து விட்டாராம். இதை கேட்டு கோபமடைந்த ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர், இப்போது பெரிய பேனர்களில் நடிக்கும் நீங்கள் எதற்காக பைரவி போன்ற சின்ன பேனர்களில் நடித்து உங்களை வளர்த்துக் கொண்டீர்கள் என கோபமாக கேட்டு கிளம்பி விட்டாராம். பல ஆண்டுகள் கழித்து தனக்கு உதவிய இயக்குனர் வைத்து அருணாச்சலம் திரைப்படத்தில் ஒரு லாப பங்கை கொடுக்க முடிவெடுத்தார் ரஜினிகாந்த். இதற்காக பைரவி பட இயக்குனர் பாஸ்கரையும் அழைத்திருக்கிறார். அங்கு சென்ற பாஸ்கர் ரஜினியிடம், இந்த திரைப்படத்தில் எனது பங்கீடு எதுவும் இல்லை, வேண்டுமென்றால் சொல்லுங்கள், நான் திரைக்கதை எழுதி தருகிறேன், இல்லை என்றால் இந்த திரைப்படத்தை முழுமையாக நானே தயாரிக்கிறேன், அதை விடுத்து நீங்கள் கருணையாக கொடுக்கும் இந்த லாப பணம் எனக்கு தேவையில்லை என முகத்தில் அறைந்தார் போல சொல்லிவிட்டாராம். இதை கேட்டு ரஜினிகாந்த் ஒரு நிமிடம் கூனி குறுகி போனதாக ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கரின் மகன் பாலாஜி பிரபுவே சமீபத்திய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டு இருக்கிறார்.